Hello friends, welcome back to Pink's Kitchen தமிழ். இன்னைக்கு நம்ம மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப பாரம்பரியமான ரெசிபி, ரொம்ப ஈஸியாவும் பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய், 3 பச்சை மிளகாய், 1 பீஸ் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சிடலாம். இந்த பேஸ்ட்டை வேற ஒரு பவுலுக்கு மாத்திட்டு இதே மிக்ஸி ஜார்ல 200 ml தயிர், அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிடலாம். ஒரு மண் சட்டியை சூடு பண்ணிட்டு அதுல 3 கப் தண்ணி சேர்த்துடலாம். இது கூட 1 கப் வெள்ளை பூசணியை சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம வெள்ளை பூசணி எல்லாம் சூப்பராக குக் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயாச்சு. ஸோ ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு நம்ம தயிரை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ்ல ஃப்ளேம் ஆஃப் பண்ணிருங்க. கருவேப்பிலை, காஞ்ச மிளகாவை தாளிச்சு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஆறினதும் சாதம் கூட சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே டெலிஷியஸ் அண்ட் பாரம்பரியமான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.